10 ஆண்டுகளில் பாஜக அரசு என்ன செய்தது என்று ஏன் அவரால் பட்டியலிட முடியவில்லை? வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னாரே, ஆண்டுக்கு 2 கோடி பேர். அப்படி என்றால் 10 ஆண்டுகளில் 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டுமே. அதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்தாரா? அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து உங்கள் வங்கி கணக்கிலே தலா 15 லட்சம் நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னாரே, அதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா? சமூக நல்லிணக்கத்தை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? சமூக நீதியை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? பெண்களுக்கு நாங்கள் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தருவோம் பிஜேபி சொல்லுமா? இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு தருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிஜேபி நாளை அறிவிக்குமா? நரேந்திர மோடி அறிவிப்பாரா? பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், எல்லா தொகுதிகளிலும் அவர் இங்கே டேரா அடித்தாலும், பாஜக ஒருபோதும் இங்கே காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு என்பது வட இந்திய மாநிலங்களைப் போல உங்கள் மாய்மால அரசியலில் வீழக்கூடிய சாதாரண ஆட்கள் அல்ல, பண்பட்டவர்கள். நம்மை எதிர்த்து நிற்கிற கொள்கை பகைவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அப்போதான் நாம் எல்லோரும் சேர்ந்து திமுக எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சியை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதிலே நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம் என்று சொல்ல வேண்டுமானால், எதிரிகள் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அதற்கேற்ப நீங்கள் பணியாற்ற வேண்டும். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களின் குரல் ஜனநாயக குரல், உரிமை குரல் ஓங்கி உரத்து ஒலிக்க வேண்டும்.